ஸோ நம்மளோட கோகனட் பீட்டில் ட்ராப்பில் நம்ம கேஷ் பண்ண சிவப்பு கூன் வண்டு காண்டாமிருகம் வண்டு இவ்வளோ மாட்டிருக்குங்க. ஆமாங்க, நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நம்மளோட தென்னை மரம் சரக்கழிக்கும் போது நம்ம வந்து காண்டாமிருகம் வண்டும் சிவப்பு கூன் வண்டும் நம்மளோட தென்னை மரங்களை அஃபெக்ட் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதனால் டீகோ எஃபெக்டை செக் பண்ணுற மாதிரி, அதாவது தென்னந்தோப்புலேருந்து 2 துண்டு தள்ளி அந்த சைடும் அதுலேருந்து ரைட் சைடு இந்த சைடும் 2 சைடுமே நாங்கள் வந்து கோகனட் பீட்டில் ட்ராப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த தென்னை மர துண்டை வந்து சாண்ட்விச் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து இவ்வளோ வண்டுங்க வந்து நம்மளோட ட்ராப்பில் மாட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மேனுவலாக செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மரத்தையும் நம்ம பார்த்ததில் இந்த மரத்தை பாருங்களேன், இதோட குருத்தையும் இதோட அந்த பட்டைங்களையும் வந்து அந்த வண்டு எவ்வளோ தொலைச்சிட்டு இந்த மாதிரி, அதாவது பீஸாக பண்ணியிருக்கு பாருங்களேன். இதோ இவ்வளோ பீஸாக பண்ணிடுச்சு. ஸோ அதனால் இதுக்கு மேனுவலாக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, வேப்பெண்ணெயில் கொஞ்சமாக தண்ணி கலந்து எல்லா மரத்துலேயும் வந்து அதோட குருத்தில் ஊற்றிட்டு வந்தோம். ஸோ அதோட கசப்பு தன்மை தாங்காமல் இங்கே இருக்க அந்த பட்டையில் இருக்க வண்டுங்கள்லாம் வந்து நம்மளோட ட்ராப்பில் வந்து மாட்டிக்கிச்சுங்க. ஆமாம், இவ்வளோ வண்டு வந்து நம்ம கேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லை. அதாவது அவ்வளோ பெரிய தென்னை மரத்தையே வந்து தொலை போட்டு வெளியே வந்துடுது. நீங்கள் மண்ணில் மூடலாம் அப்படின்ற பிளான் இருந்தால் அது முடியாது. ஏன்னா மண்ணை தொலைச்சி வெளியே வந்துடும். வேறு வழியே இல்லைங்க, நீங்கள் நெருப்பில் போட்டு தான் டிஸ்போஸ் பண்ண முடியும். நிறையா இன்செக்ட்ஸ் லவ்வர்ஸ் வந்து எங்கே இப்படி கொடுமை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கமெண்ட் பண்ணுறீங்க. வேறு வழியே இல்லை. ஸோ நம்மளோட தென்னை மரத்தெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னா இதுதான் பண்ணி ஆகணுங்க. ஹோப் ஸோ நாங்கள் வந்து சிவப்பு கூன் வந்துக்கிட்டு இருந்தோம், காண்டாமிருகம் வந்துட்டு இருந்தோம், எங்களோட தென்னை மரத்தை காப்பாற்றிட்டோன்னு நம்புகிறோம்.